நம்ம கணக்கு பண்ணணும். அனுஷம் 1, கேட்டை 2, மூலம் 3, பூராடம் 4, உத்ராடம் 5, திருவோணம் 6, அவிட்டம் 7, சதயம் 8, பூரட்டாதி 9, உத்திரட்டாதி 10, ரேவதி 11, அஸ்வினி 12, பரணி 13, கார்த்திகை 14, ரோகிணி 15, மிருகசீரிடம் 16, திருவாதிரை 17, புனர்பூசம் 18, பூசம் 19, ஆயில்யம் 20, மகம் 21, பூரம் 22, உத்திரம் 23, அஸ்தம் 24. அப்போ அஸ்தம் தான் 24வது நட்சத்திரம். சரியா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது சுய ஜாதகத்தில் இப்போ நமக்கு வந்து 4 ரிசல்ட் வரும். அதில் ஒன்று வந்து காலபுருஷனுக்கு 24வது நட்சத்திரம் சதயம். அது எல்லாருக்குமே பொது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த இது மாற போகிறதில்ல. 1வது பாயிண்ட் வந்து யாருக்குமே மாறாது, 2வது தான் மாறும். அப்போ சுய ஜாதகத்தில் 24வது நட்சத்திரம் என்னது? அஸ்தம். நம்ம இப்போ 2 விஷயங்கள் பார்த்தாச்சு. 3வது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தர்றது தானே, அதாவது நம்மளுடைய தேவைகள் அல்லது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் 24வது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். அப்போது ஜாதகத்தில் 24வது ஜாதகத்தில் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பாவம் எது? ஒரு மனுஷனுடைய ஆசைகள், தேவைகள், அபிலாஷைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பாகம் எதுன்னா 11ஆம் பாகம் தான். நிவர்த்தி அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பாகம். அப்போது லக்னம், நீங்கள் எந்த லக்னமோ லக்னத்தை 1ன்னு எடுத்துக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12ஆம் பாகம் எது? துலாம் தான். துலாம் தான் 12ஆம் பாவம் இல்லையா? துலாம் தான் நம்மளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பாவம். அதாவது இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்கோ அதில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு வந்தீங்கன்னா 11வது வீடு எந்த வீடோ அந்த வீடு தான் உங்களுக்கு அபிலாஷைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பாவம். சரி, நட்சத்திரங்கள் இருக்கும், சித்திரை இருக்கும், சுவாதி இருக்கும், விஷாகம் இருக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரம் இருக்குது இதில். அப்போ நமக்கு எது தீர்வு தரக்கூடிய நட்சத்திரம்னா எந்த நட்சத்திரம் உடைபடாமல் இருக்குதோ, உடைபடாமல் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் தான் நமக்கான தீர்வு நட்சத்திரம். அதாவது உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா உங்களுடைய 11ஆம் வீடு எது வருதோ அந்த வீட்டில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், உடைபடாமல் நடுவில் இருக்கணும். அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கான ஆசைகள் அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம். இது நல்லா புரிஞ்சா? எப்படி? இப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கும். விஷாகம் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். 2 வீட்டுக்கு வரும். ஆனால் இந்த சுவாதி வந்து என்னென்னா ஒரே வீட்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். 3 நட்சத்திரம் இருக்கும் ஒரு கட்டத்தில். அதில் நடுவில் எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சூட்சம நட்சத்திர புள்ளி. அப்போது 3வது நம்ம எடுக்கிற பாயிண்ட் என்ன? சூட்சம நட்சத்திர புள்ளி. இப்போ இந்த ஜாதகத்துப்படி என்ன வருது? சுவாதி தான் சூட்சம நட்சத்திர புள்ளி. இப்போ நம்ம 3 பாயிண்ட் எடுத்தாச்சு. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின்படி 24வது நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 24வது நட்சத்திரம் எடுக்கணும். அது வந்து சதயம், அது பொதுவாக உள்ளது. அது எப்போவுமே மாற்றமே இல்லை. எந்த ஜாதகத்துக்கும் யாரோட ஜாதகத்தை எடுத்தீங்கனாலும் இந்த சதயத்தை வந்து நீங்கள் மாற்ற போகிறதே இல்லை. சதயம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. சரியா? அப்போது அது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் 12 லக்னத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். அப்படி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்ன புள்ளி இருக்குது, லக்னத்துக்கு
உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும். அப்போது சந்திரன் ஒரு கட்டத்தில் நிற்கும், ராசின்னு சொல்லுவோம். அந்த சந்திரன் நிற்கிற ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களுடைய 1வது நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அது என்ன நட்சத்திரம் ஆனாலும் வந்துட்டு போகுது, அதுதான் 1வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணிட்டு வந்தால் 24வது வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய 24வது நட்சத்திரம். அப்போ அதுபடி இங்கே அனுஷம் வந்து அனுஷத்தில் சந்திரன் நிற்குது. அப்போது 24வது நட்சத்திரம் என்ன வருது? அஸ்தம் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது சூட்சம நட்சத்திர புள்ளி. ஒரு மனுஷனுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றி தர்றது அவனுடைய ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில், நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கும், உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் வீடு எதுன்னு பாருங்கள். அந்த வீட்டில் ஒரு 3 நட்சத்திரம் நிற்கும். அதில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துங்க. இதுதான் சூட்சம நட்சத்திர புள்ளி. அதன்படி இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய சூட்சம நட்சத்திர புள்ளி என்னது? சுவாதி. இப்போ நமக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா?